என் மூச்சு நின்னா மட்டும் இல்ல, உன் பேச்சு நின்னாலும் எனக்கு சாவுதான். செத்து போ. நீ இப்படிதான் முட்டாள்தனமா முடிவு எடுப்பேன்னு எனக்கு தெரியும். அதான் வந்த. திரும்ப. உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது? கள்ள கட்டிட்டு சாவ போற. இவர் நம்ம சந்திக்கிறது முக்கியமா இல்ல சேர்ந்து வாழ்றது முக்கியமா? சேர்ந்து வாழ்றது தான் முக்கியம்னா நாம ஒருத்தர் பார்க்க கூடாது, பேசக்கூடாது. இனிமே நாம சேரவே மாட்டோம்னா அவங்களை நம்ப வைக்கணும். இப்ப கூட உனக்கும் காக்காச்சிக்கும் பின்னாடி கொலவெறியோட அவனுக்கு நின்னானுங்க. நான் ஒரு வார்த்தை கூட குறைச்சு பேசியிருந்தேன்னா உன்னைய நீ வெட்டி சரிச்சிருப்பானுங்க. ஏய், இப்ப மட்டும் என்ன சிறுவோட விட்டுடுவோமா? போங்க, ரெண்டு பேரையும் அடிச்சு உள்ளேயா ஜனசமாதி வைக்கிறா. போங்க. ஏ மாமா, அவன் தான் உன்னை கூப்பிடுறான்ல, நீ போனாதான் என்ன? ஏ பொண்ணா, அவனை நல்லா படிக்க வச்சு அவன் தாத்தா சங்கிலி மாதிரி போலீஸ்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டான். அவ்வளவுதான். அதுக்காக பாட்டம் பூட்டம் காலத்துலேருந்து ஒழிச்சு தின்ன மண்ணை விட்டுட்டு அவன் பின்னாடி என்னால் போக முடியாது. நான் இங்கே கடந்து செத்துட்டு போகிறேன். ஆளை விடுங்க. எங்க? இந்த கிராமத்திலேயேவா? இங்க சாதியை தவிர வேற என்ன இருக்குப்பா? இங்கேயே கிடந்து சாகறதுக்கு. இந்த ஊருக்குள்ள நுழைஞ்சா மண்ணுல நடக்கவே மனசு கூசுதுப்பா. இப்ப நான் ஒரு போலீஸ் ஆபீசர்னு தெரிஞ்சும் டே கௌதமவனே இங்க வாடாங்கறான். என்ன அடிச்சா என்ன ஆகும்னு தெரியும், ஆனா அடிக்க வர்றானுங்க. ஏன்? சாதி சாதி சாதி. சாமியில கூட சாதி பார்க்கறான்ப்பா. அவனுக்கு ஒரு சாமி, நமக்கு ஒரு சாமி. சேத்தாவது புதைக்க முடியுமா? அவனுக்கு ஒரு சுடுகாடு, நமக்கு ஒரு சுடுகாடு. ஆனா சிட்டில அப்படி இல்லப்பா. ஒரு அபார்ட்மெண்ட்ல 100 வீடு இருக்குன்னா
100 சாதிக்காரன் வாழ்றான். யாரும் யாரையும் நீ என்ன சாதின்னு கேட்க மாட்டான். அதான் சிட்டி. ஏ மாப்பிள, அவர் இங்கே இருந்துட்டு போறாரு, உர்றா. நீ எதுக்குடா டென்ஷன் ஆகுற? இல்ல மச்சான், இந்த சொந்த ஊரு சொந்த மண்ணுங்கிறதெல்லாம் சாதியை பாதுகாக்கிற ஒரு விஷயம் தான் மச்சான். முதல்ல சாதியை விட்டு வெளியே வரணுங்கிற எண்ணம் வரணும். அந்த எண்ணம் வந்தாதான் எப்படி வெளியே வர்றதுங்கிற சிந்தனை வரும். புரியுதா? சாதியை தூக்கி வீசணும்னா கிராமத்தை விட்டு வெளியேறுங்கிற. சாதியை ஒழிக்கணும்னா சாதிய குடியிருப்புகளை அழிச்சு ஒழிக்கணும். அது எங்க இருக்கு? கிராமத்துல தானே இருக்கு. கிராமங்கள் தானே சாதிக்கு ஒரு தெருவா பிரிஞ்சு கிடக்கு. கிராமங்களை அழிச்சு மறுகட்டுமானம் செய்யணும் மச்சான். ஏ மச்சான், இதெல்லாம் நடக்கிற காரியமாடா? ஏன் நடக்காது? உங்களுக்கெல்லாம் இந்த கிராமத்துல என்ன இருக்கு? சொந்தமா நிலம் இருக்கா? வசதியா வாழ ஒரு வீடு இருக்கா? அட மனுஷனா வாழ மரியாதையாவது இருக்கா? இங்க உழைக்கிற உழைப்ப அங்க வந்து உழங்குற. பிள்ளைங்களை படிக்க வை, ஆபீசராக்கு, பொருளாதார மேம்பாட்டுக்கு வா. அதுக்கு முதல்ல நீங்க எல்லாம் கிராமத்தை விட்டு நகரத்துக்கு வரணும். அங்க வந்து சாதி பயம் இல்லாம கம்பீரமா வாழ்ந்துட்டு செத்து போங்கிறேன்.